ஆன் பண்ண வரேன். ஓகேவா, ஆன் பண்ணுறேன். என்ன இப்போ ஆன் பண்ணிடுறேன். உனக்கு வர தைரியம் இருக்கா? எக்ஸ்க்ளூசிவ் விஐபி மெம்பர்ஷிப் லைவ்ல நான் என் வேலையை காமிச்சிருவேன். அதை பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் இன்னைக்கு நீ வாடா வாடா டேய் வாடா, நீ கிளம்புடா. பொட்டி புடைக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புடா நீ. ஓல்டு மெம்பர்ஷிப் வீடியோ பார்க்க முடியாதா? பார்க்கலாம். பர்சனல் ஆக்சஸில் ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். அப்புறம் டாக்டர் லோகநாதா, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வாங்க வாங்க. அப்புறம் நிலா சூப்பர் சாரி அண்ட் ஜாக்கெட்டா. ஓகே காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். புதுசாக வாங்கின கொலுசு அது நல்லா இருக்கு. தெரியுதா அதில் ஸ்க்ரீனில்? ரீல்ஸில் வேணால் போடுறேன் பாரு எப்படி இருக்குன்னு. கமெண்ட்ஸ் தெரியுதா? தெரியுது சுவாமி. இப்போ போட்ட கமெண்ட்ஸ் தெரியுது சுவாமி. இதுக்கு முன்னே நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியல செல்லம். அக்கா உங்க பூ மூ மோ பா ஆ சோ லா போ சா. ஐயோ ஐயோ, இத்தனையும் நீ ஆசைப்படுறியா? சீ நாட்டி. எம்கேகேவுடைய கமெண்ட்ஸுங்க இது. எல்லாரும் போய் படித்து பார்த்துக்கலாம். நான் அதெல்லாம் டெலிட் பண்ண மாட்டேன். கமெண்ட்ஸை படித்து பார்த்தே நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். மேக்கப் அதிகமாக இருந்தால் மேக்கப்பே போடலையே. என் ஸ்கின்னை நான் கிட்ட வந்து காட்டுறேன். இது மேக்கப்பாடா பண்ணியிருக்கேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுடா. லைக் போட்டுட்டேன்னு எல்லாம் மறக்காம லைக் போடுங்க தங்கங்களே. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் இப்படி பண்ணுங்க. ஸ்க்ரீனை சீக்கிரம் டபுள் டாப் இப்படி பண்ணீங்கன்னா லைக் விடும். மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அக்கா மெம்பர்ஷிப்பு கேட்குதுக்கா? கேட்குதான் செய்யும். நீங்கள் அதை கொடுத்துட்டு உள்ளே வந்ததான் ஆகணும். அப்புறம் என்னம்மா நாக்கா, என்னடா இது ஒன்றுமே புரியலையே. இந்த ஸ்டாண்டிங் டெய்லி ட்ரை பண்ணுங்க லைவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸுக்கு. ஓகே டியர், ஓகே. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே. இப்போ என்ன பேசணும் புதுசாக இருக்கு. இந்த லாங்குவேஜ் நான் இன்ன வரைக்கும் கேட்டது. ஏய் பேட் வேர்ட்ஸ் காய்ஸ், இப்போ யாராவது பேட் வேர்ட்ஸ் கமெண்ட்ஸை நீங்கள் இப்போ இதில் போட்டு விடுங்க. நான் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக ஹேண்டில் பண்ணணும் காய்ஸ். சரிங்க, நம்ம ஹைலைட் போட்டுடலாம். ஹைலைட் போட்டுட்டு ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது, படிச்சுன்ற திருப்தியும் கிடைக்கணும், அவங்களையும் நம்ம வரவேற்கணும். ஓகேவா? போடுங்க. டே எம்கேகே போடு, கமெண்ட்ஸை போடு. மேம் இங்கே பாரு. மேம் உங்களை அவ்வளோதான். இதை இப்படி படிச்சுக்கணும். அடுத்தது என்ன? ஏம்மா மறுபடியும் ஒழுங்கா போடுறா. கமெண்ட்ஸ் சுத்தமா புரியல. உங்க காக்கு இடுப்பு தெரியலையா? தெரியும். வெயிட் பண்ணி பாரு, தெரியும். நீங்க எந்த ஊருங்க? கல்பாக்கம் கணா. நிலா செல்லம், ஐ மிஸ் யூ தங்கம். இன்று என்ன மெம்பர்ஷிப் லைவ்? இன்னைக்கு வெரி ஹாட் அண்ட் கிளாமர் விஐபி மெம்பர்ஷிப் லைவ். நீங்கள் எந்த ஆக்சஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும்தான் விஐபி வருவேன். நாளைக்கெல்லாம் உங்கள் ஆக்சஸ் வந்துடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணால் எல்லாத்தையும் பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு சிங்கிள் லைக்கு தான். ஏன் எதுக்கு சிங்கிள் லைக்கு? டபுள் லைக்கெலாம் வேணாமா? சிங்கிள் லைக்குனா ஒரு லைக்கா? பேட் கமெண்ட்ஸா ஏதோ போடுற உண்மைதான். ஓ இப்படிதாங்க படிக்கணும். ஏதோ போடுற உன்னைத்தான் போ, அவ்வளோதான். அவங்களுக்கு மனசு வருத்தமா இருக்குல்ல. கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்க டை பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் போட்டா என்னடா என் தங்கம் படிக்கல அப்படின்னு வருத்தப்படுவாங்கல்ல. உங்களோட பேட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வரும், குட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் ஆல் கமெண்ட்ஸு ட்ரை பண்ணலாம். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலில். அப்புறம் வந்து லாங் கிஸ்ஸா சொல்லுங்க, புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுடா. இது நல்லா இருக்கு இந்த லாங்குவேஜ். இனிமே இதுவே ட்ரை பண்ண. உங்க ஐஸ் அண்ட் வாய்ஸ் சோ ஸ்வீட். யூசர் வெல்கம், யூசர் வெல்கம்.
ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கோல்டு லைவ் ஆக்சஸ் பண்ணால் எப்போ பார்க்க முடியுமா? எப்போ வேணாலும் பார்க்கலாம். இப்போ ஜாயின் பண்ணால் இப்போ நான் காமன் லைவ் முடிச்சு இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் இப்போ மெம்பர்ஷிப் லைவும் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணும்போதே நீங்கள் மெம்பர்ஷிப் லைவை பார்க்கலாம். 31 நாளைக்கு இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணால். சோலி முடிஞ்சது. ஹாய் மீசமணி, மீச சார், மீச மாமா வந்துட்டீங்களா? வாங்க. அக்கா மெம்பர்ஷிப் போட்டா பூக்கா. பர்சனல் ஆக்சஸ் ஓகேவா? சோலை ராஜா, ஹாய் சோலை ராஜா. சிவா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க? எப்படி போச்சு இன்னைக்கு ஒர்க்கு ப்ரோ? அவருக்கு என்னடா கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு பாப்கார்னு பார்க்க பாவம் அதை விட்டு எடுத்து அவர் மாதிரி வெண்டு சாப்பிடவே அவருக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அவருக்கு என்னடா சிவாபுரம் எப்படி போச்சா? ஸ்பெஷல் ஆன்சர்ஸ் ஆகட்டும். கண்டிப்பாக வரேன் டார்லிங், கண்டிப்பாக வரேன். தெலுங்குலக்கும் கேட்டால் பேசுறியாடாவா? புரியல என்ன பேசுகிற? என்ன இன்னைக்கு சிரிப்பு ஓவராக இருக்கு. இன்னைக்கு மதியமே அப்படிதான் நான் நினச்சி சிரிச்சுட்டு கிடந்தேன். என் வீட்டுக்காரி நான் குளிக்கிறதுக்காக நைட்டி எடுத்துகிட்டு போகிறேன். என்ன நீ பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? இல்லைடா இன்னைக்கு மதியம் நான் லைவ் போட்டேன், எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஒரே சிரிப்பு தாங்கலை எனக்கு அப்படின்னு. அப்போ தான் தலையை பற்றி நான் சொன்னேன். தலை இந்த குமரி பேபி மாதிரி இருக்கு முடி அப்படின்னு போட்டது. இதெல்லாம் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நியூ ஜாயினிங், எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமா? நீ ஜாயின் பண்ணு, முத்தம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாலியாக இருக்கனாடா பாவி. ஓ வாயில கொல்லிக்கட்டையை வச்சு திணி 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 திணிக்க. வீட்டுக்காரர் இருக்காரு, இப்போ ஏதோ வெளியில் போயிருக்கான்னு சொன்னீங்க. ஏங்க கடைக்கு போவாங்க வரணும். நான் எப்போ இப்போ வெளியில் போயிருக்காங்க நான் எப்போ சொன்னேன்? அது காலை லைவுங்க. காலை லைவையும் இப்போ லைவும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிறீங்களே. சுனில் சொல்லுங்க. மலைதான் ராஜா, மலைதான். மல்ல 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 மல்லை. அப்புறம் அதை கேட்டும் பங்காளி என்ன சொன்னாரு? அவரு என்ன, அவருக்கு தெரியாதுல்லடா, அவர் இதை பார்த்தாதான் புரியும், சொன்னா புரியாதுல்ல. மென்டலு. என்கிட்ட போல்டு இருக்கு, உங்ககிட்ட எங்ககிட்ட என்ன இருக்கா? என்கிட்ட நெட்டு இருக்கான்னு கேட்குறியா? என்னோட ஃபேன்ஸு கிட்டலாம் திருப்புளி இருக்குது, வேணுமா உனக்கு? நெட்டு போல்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை முதல்ல ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி திருதுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு ஒரு திருப்புளி தேவைப்படுது. அந்த திருப்புளி யாரெல்லாம் இருக்கீங்க? யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் மாமா வேலை. இப்போ சொல்லுங்க, யார் அந்த திருப்புளியா ஏற்றுக்கிறீங்க? ஹீரோ சாம் தேங்க்யூ. ராம் பிரசாத் தேங்க்யூ செல்லோ. நிலா மொபைல் என்ன புதுசா? கிடையாதுமா, பழசுதான். ராஜா நோ இல்லை கிடையாது, நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜஸ்ட் நோ ஐஃபோன் டெஸ்க்டாப். இல்லை இன்னும் கிடையாது, போய் சொல்லாதீங்க. அப்புறம் மேடி, ஹாய் மேடி, ஹாய். சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு விஐபி வெரி வெரி ஹாட்டஸ்ட் மெம்பர்ஷிப் லைவ், மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. குட் நைட் நிலா. ஷே ஹாய் ஷே. राम प्रसाद वेलकम. राम प्रसाद आओ आओ आओ. क्या खाते तो? खाना खा लिए? சத்யா அடிச்சு விட வர்றீங்களாவா? உன்னை எதில் எடுத்து அடிக்கணும்? கட்டையா கரண்டியா? சாம் செம்ம கட்டை செல்லோ நீ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ சிஸ்டர். நான் தூங்க போகிறேன், உங்கள் லைவை பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். எப்படி சிஸ்டர், நம்மள மாதிரி தானே ரோட்டில் அப்படி நடக்கும்போது மட்டும்
இப்படி நடக்கிறது. நான் எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், பப்பி அப்பதான் வயிற்று கலக்கும், ஒன்றுக்கு வரும், அவசர அவசரம் அப்பதான் ஜட்டி போயிட்டு வேர்வையில காலில் போய் ஒட்டிக்கும். அது இப்படி இப்படி ஐயோ பாத்ரூம்குள்ளே ஓடுவேங்க. ஐஸ் இன்னைக்கு பட்ட கஷ்டத்தை பாரு. பாத்ரூம்குள்ளே போய் டாப்பை போடுறேன், அப்படி டைட்டாக நிற்குது. மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு அப்பாடா அவ்வளோ அர்ஜென்ட்டு. லேடிஸுங்க நாங்களாம் வழியில் ஐயோ ரொம்ப கஷ்டப்படும். நீங்களாம் என்ன கிடக்குது உங்களுக்குலாம்? போகிற வழியிலலாம் வேலையை முடிச்சிடுறீங்க. எங்களமா லேடிஸுங்க வீட்டுக்கு போனால் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பாதுகாப்பாக போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்க பாப்ஸ். மோனி 10 மினிட் ரிப்ளை பண்ண காட்டலையா? உங்கள் மெசேஜ் காட்டல பாப்ஸ், இப்போ தான் காமிக்குது ஸ்க்ரீனில். வா சத்யா பர்சனல் ஆக்சஸில். அப்புறம் சும்மா பார்க்குறதுக்கு தான்ப்பா முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா எதுக்குடா பார்க்குற? எதையாவது தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பாரு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜான் பற்றி சொல்லுங்க. பூ தே போ பூ டா நா வா. சரிடா சரிடா, உடனே இப்போ பர்சனல் ஆக்சஸை ஜாயின் பண்ணிக்கோ. இப்போதான் ஷோ ப்ரோ தெரியுது. ஆமாம் பாப்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் நிஜமாவே எங்களுக்கு இப்போ தான் காமிக்குது. அப்புறம் எனக்கு தூ ஏ ஏ பா ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை. காமல் லைவ் பண்ணுற வேகம் அது வேறு ஒன்றும் கிடையாது, நார்மல் தான். லைவில் இருக்கேன், பட் நோ கமெண்ட்ஸ். அனலைஸ் பண்ண போகிறேன் இந்த லைவை. ஓகே மோனிக்குட்டி, ஓகே மோனிக்குட்டி, ஓகே. தேங்க்யூ பிரசாந்த். ரொம்ப சிஸ்டர் பேட் கமெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நான் முக்கிய திணறிட்டு கடந்தேன். இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இது என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே நமக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் என்னுடைய 7வது அறிவுக்கு வந்து உதயமாயிருக்கு. அப்புறம் என் பங்காளி நீ இப்படி பேசுகிறத பார்த்துட்டு வீடு மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி போகிறாரு பாரு. நீ வேற பேசாத, சைலண்டாக இருக்குன்ற அப்படிங்கிற ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போதான் அந்த கூட்டு அதுக்கு ஒரு சாம மேக்ஸையும் அழகு சாரிலையும் ஏத்துறாங்க. சாம் மீடியா பாப்ஸ் ஒரு லைவில் வந்து சொல்கிறாங்க, இயர் பிகினிங் 2 வீக்ஸ் ஒயிட்டி அப்படி தான் செய்யுமாம் வியூஸ். ஒரு லைவில் சொல்கிறாங்க இயர் பிகினிங் அப்படியா? ஓஹோ பாரு, என் தங்கம் போய் இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துருச்சுடா என் செல்லம். எதையோ ஒரு லைவில் பார்த்துட்டு வந்துட்டான்டா. ஆனால் அதுவே நைட்டு நீங்கள் 1 மணிக்கு 2 மணிக்கு பாருங்கள், ஒரு ஃபேமிலியே தூங்குதுங்கய்யா, எல்லாம் தூங்குதுங்க. பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு ஒன்று இது வரைக்கும் காட்டுட்டு அப்படியே தூங்குது. அதுக்கு 20 பேர் 30 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது வேற லைவ் அப்படின்னு திட்டுறவனும் இருக்கா. இன்னொருத்தவன் அடா அடா என் தங்கத்தை பாருடா, தூங்கும்போது லட்டு மாதிரி இருக்கிறாடா அப்படி வலிஞ்சிக்கிட்டு கமெண்ட் போடுறவனும் இருக்கான். நைட்டில் நான் வந்து லைவை முடிச்சுட்டு நான் போய் ஒரு சில கமெண்ட்ஸ் இதில் ஹிந்தி சேனல்லலாம் போய் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா நம்மளோட சேனலில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எல்லாம் தூங்குற ஆளுங்கெல்லாம் பிளாக் பண்ண மாட்டாளுங்க. தூங்குறதுனால கீழே கமெண்ட்ஸ் ஓடுதுல, அப்போ நம்மளோட சேனலை தைரியமாக போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை பார்த்துட்டு வெல்கம் சிற்பி ஓகே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிப்ளை வரும். அதுவே அவன் முழிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க உடனே பிளாக் பண்ணிடுவான். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ஆளுங்களை இழுத்துட்டு போக பார்க்குறாளே அப்படின்ட்டு. ஆமாம், எல்லா சேனலும் வியூஸ்லெஸ் தானா? குட் நைட் சிஸ்டர், மார்னிங் லைவ் வாங்க சிஸ்டர் பேசலாம். ஓகே மதன், ஓகே கண்டிப்பாக. நீங்கள் தூக்கம் வருதுன்னா தூங்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதான் பின்னாலேயே போய் எந்தெந்த சேனல் பார்க்குறாங்கன்னு செக் பண்ணுறல்ல. என்னடா என்ன பாப்ஸ், அது நார்த்து நம்ம சவுத், இங்கே டேஸ்ட் வேறு இல்லை பாப்ஸ். இப்போ நம்ம தமிழ் சேனல்காரங்களே பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் பையன் நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நைட் தூங்குறவங்களோட சேனலை ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் மட்டும் தூங்குதுங்க, தமிழில் தான் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது நம்ம ஊர் ஆளுங்க தான்.
எல்லாம் இப்போ ஹிந்திக்காரங்களை பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜாயின் பண்ணேன், கோல்டில் ஜாயின் பண்ணேன், பட் ஓப்பன் ஆகலையா? ஜாயின் பண்ணனா நிறைய நேம் க்ரீனில் மாறிக்கு. நீ ஒழுங்காக ஜாயின் பண்ணலை, அது வரைக்கும் போயிட்டு வெளியே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழில் காம்படிஷன் ஏறுது, நோட் பண்ணியா? ஐயோ எப்பா, ஒரு நாளைக்கு வந்து புது புது சேனலை மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ அவங்களாம் சேனல் ஆரம்பித்தாங்கன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா 10,000 சப்ஸ்கிரைபு, 5,000 சப்ஸ்கிரைபு, 4,000 சப்ஸ்கிரைபு, மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாளுங்க, ஆகுன்னா ஸ்கேனை தூக்கி காமிக்கிறாளுங்க. நம்ம தமிழ் ஆளுங்களே ஸ்கேன் பண்ணிக்கோ, இது அப்புறம் மேலேயே போட்டு வச்சிடறாளுங்க, அந்த யூபிஐ ஐடியெல்லாம் போட்டு வச்சுட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி இறங்கிட்டாங்கய்யா எல்லாரும். நம்ம தமிழ் ஆளுங்களே மெம்பர்ஷிப் லைவ்ல ஜஸ்ட் ஒரு கோல்டு மட்டும் ஜாயின் பண்ணி உள்ளே வர வச்சுட்டு, அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த லைவ் இதில் கிடைக்கும், இந்தா இதில் பண்ணு இப்போவே அப்படிங்கிறா. நான் பாப்ஸு உங்களுக்கு அந்த அவளது மட்டும் அனுப்பி நான் யாரும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும், நான் அவளுக்கு அனுப்பி வைக்கிறேன். வெளியில் பார்த்தா புடவையே நகராது, அப்படி ஒரு அழகு பேச்சாக இருக்கும். அது மெம்பர்ஷிப்பில் ஐயோ அப்படி அவுத்து காட்டுது. அது பார்த்து நானே இவ்வளோ நாள்ப்பா நல்ல இதாக இருக்கு நல்லா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா மெம்பர்ஷிப்புனால எல்லாமே இதை தான் பண்ணுதுங்க. வெளியில் வந்து அப்படியே ரொம்ப மாதிரி ரொம்ப நடிக்குதுங்க. ஐயோயோ ஏங்குற. ஹாய் செல்லம். அபிஜித், ஹாய் அபிஜாதா. அப்புறம் வந்து மதியம் செம்ம ஜாலியாக இருந்தது. அப்படியா என் தங்கம்? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தியா? வீவர்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்க, சேனலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாண்டா பாப்ஸு கையில் ஸ்கேனரை வச்சுட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுறாங்க. ஆமாம் நான் மட்டும்தான் அதை பண்ணவே இல்லை. அதெல்லாம் என் ஹஸ்ஸு வந்து அதெல்லாம் பிடிக்காதுன்ட்டாங்க. அதெல்லாம் தொல்லை பிடிச்ச வேலை. இன்றைக்கி அது நல்லா இருக்கும், நாளைக்கு அது வந்து பிரச்சனை வரும். எதாக இருந்தாலும் யூடியூப்பில் நமக்கு கொடுக்குற வியூஸை வச்சு நம்ம எதாக இருந்தாலும் சம்பாதிக்கணுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேன் வச்செல்லாம் சம்பாதிக்கவே கூடாது. அது என்னைக்காக இருந்தாலும் நாளைக்கு ப்ராப்ளம். ஒருத்தன் வெள்ளாட்டி ஒருத்தவன் குறைச்சி கொடுப்பான். தேங்க்ஸ் காளி. தேங்க்யூ காளி. நான் எனக்கு அனுப்பு, நானும் நாலேஜை வளர்த்துக்கிறேன். எதுக்கு? பர்சனல் ஆக்சஸ் அங்கே போட்டுட்டு நீ அப்படியே போகிறதுக்கா? நான்லாம் கண்ணில் கூட உனக்கு காட்ட மாட்டேன்டா. பாப்ஸுக்கிட்ட மட்டும்தான் காமிப்பேன். நான் மோனிக்கும் காமிக்க மாட்டேன், உனக்கும் காமிக்க மாட்டேன், தலை சரோக்கு கூட அனுப்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்களாம் எப்போ வேணாலும் மைண்டு மாறும். ஆனால் எங்கள் பாப்ஸுக்கு சுத்தமாக மாறவே மாறாது. எங்கள் பாப்ஸ் எல்லாம் மடக்கிறதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணாலுங்க தெரியுமா? வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணணுமா? எப்படி? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்னா என்ன மோனி? எதுக்கு? என்ன வீடியோ அட்ஜஸ்ட்? எனக்கு புரியல. எங்கள் பாப்ஸை மடக்கிறதுக்கு ஐயோ இந்த 3 வருஷத்தில் அட்டேங்கப்பா இப்போலாம் ஒன்றும் கிடையாது காய்ஸ். ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா? பாப்ஸ் எனக்கு எல்லாத்தையும் அனுப்பி விடுவாங்க. நானே பார்ப்பேன், என்கிட்டே கேட்பாளுங்க, அவரை எனக்கு கொஞ்சம் கோத்து விடுங்களேன் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் எப்போ மைண்டு மாறிடுச்சு என்று நீ பார்த்தேன். நீங்களாம் எனக்கு என் லைஃபுக்குள்ளே இப்போ தான் வந்து 3 மந்த் 4 மந்த் ஆகுது. அதனால் உங்களை நான் இப்போல்லாம் கணிக்கவே முடியாது. 1 இயர் தாண்டினா மட்டும்தான் நான் கண்டிப்பாக கணிப்பேன். அது வரைக்கும் இப்போ நான் கணிக்கவே மாட்டேன். இப்போதைக்கு நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கீங்க மைண்டில், ஓகேவா? அது 1 இயர் தாண்டும் போது இதே டைலாக்கு இப்போ நான் பாப்ஸுக்கிட்ட சொன்ன டைலாக்கு உங்களையும் நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் ஓகே. ஏன்னா பாப்ஸ் வந்து அவரும் இதே மாதிரி தான். என்னுடைய சேனல்குள்ளே நுழைஞ்சு ஒரு 6-7 மாதம் வரைக்குமே நான் பாப்ஸை நம்பவே இல்லை. பாப்ஸை நான் எல்லாத்துக்கும் குத்தி காட்டுவேன், திட்டுவேன், நீங்கள் தான் இதுக்கு காரணம். அவர் எவ்வளவோ என்கிட்ட சொல்லுவார், கோச்சிப்பார், சண்டை வரும். நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் இப்போவே என்னை நம்ப மாட்டேங்களா? நம்ப மாட்டேன். 1 வருஷம் ஆனால் தான் நான் நம்புவேன். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ தான் பாப்ஸ் உங்கள் மேலே முழு நம்பிக்கையே வந்திருக்குன்னே நான் வாய்விட்டேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் 6 மாதத்துக்கு மாறாமல் இருக்குது அப்படின்னா நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன்.
1 இயருக்கு அப்புறம் தான் கணிச்சு வச்சிருக்கேன். நான் போய் வாயை கழுவு நாயே மூஞ்சி. என்கிட்ட திட்டு வாங்காம நீ இருக்கவே மாட்டியா சாரோ? எதுக்கு இப்ப லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நல்லா தானே இருந்த நீ. இப்ப என்னத்துக்கு இப்ப இந்த கமெண்ட்ஸு? எதுக்குடா இப்ப இந்த கமெண்ட்ஸு? அடப்போ நாயே. நீ நம்பனா நம்பு, நான் என்னைக்குமே ஒரே கேரக்டர் தலை. நான் இப்போதான் நிறையா ரீல்ஸில், என்னோட ஓல்டு ரீல்ஸில் பார்க்குறேன். 3 மந்த்து 4 மந்த்துக்கு முன்னாடியெல்லாம் உன்னுடைய கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது என்னோட ரீல்ஸ். நீ அப்பத்துலேருந்தே என் சேனலை பார்க்குறியா? எனக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் நான் வந்து கண்டினியூவாக ஒன்று பார்க்குறேன். ப்ளீஸு சொல்லுங்கள் சில்வர் சப்ஸ்கிரைப் பண்ணவா? இல்லை. ஓ தமிழ் செல்வம், சில்வரை விட கோல்டில் உங்களுக்கு ஹார்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு சில்வர் மீடியம் லெவல் போதுமா, இல்லை ஒரு படி கொஞ்சம் கூட்டினீங்கன்னாக்கா அதை விட அதிகமாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 31 நாள் கோல்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வரை விட பெஸ்ட்டு ஆக்சஸ் கோல்டு. அதுக்கப்புறம் தான் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் எல்லாம் ஸ்பெஷல் ஷோ விஐபி முடிஞ்சால் அதை பண்ணால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்னுடைய இதுக்கு இதே போதுன்னா நீங்கள் கோல்டு எடுத்துக்கோங்க. நான் சொல்லலை, நீ தான் செருப்பு. நான் என்னைக்கு சொன்னேன்? நான் என்னைக்குடா நான் சொன்னேன்? அட புறம்போக்கியாவா? என்கிட்ட திட்டு வாங்கலன்னா உள்ள தூக்கமே வராதா? நானும் ஓல்டு சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் நீங்கள் திசை மாறிட்டீங்க திரு. நீங்கள் அந்த கரிப்பு லைவ்ல ஜாயினில் இருந்தவர் தானே? நான் தான் பார்த்துட்டேனே. என் சேனலில் மட்டும் இருக்கிறவர் தான் என்னோட பாப்ஸ். இப்போதைக்கு தலை, மோனிக்குட்டி, நம்ம ட்ரீம் குட்டி, இது நம்ம சரோ குட்டையெல்லாம் தாண்டிட்டார். சரோவில் இப்போ பாப்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டார். அதனால இப்போதைக்கு நீங்கள் தான் என்னுடைய சேனல். இப்போ சரோலாம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்குள்ளே வந்து. அவர் இன்னமும் மாறலை, அப்படியே தான் இருக்கார். ஏய் படிச்சுட்டேன்டா. ஜஸ்ட் நான் அப்டேட்டில் பார்த்துட்டேன். என்ன அப்டேட் டெலீட் பண்ணுற? அப்போது நான் நம்புறதுக்கு இயர் தேவையில்லை. ஒரு நாள் வேறு சேனல் போனால் தான் தெரியும். என்னது? ஒரு நாள் வேறு சேனல் போனால் தான் தெரியுமா? எனக்கு இருக்குது. இப்போ அதான் சொல்லிட்டல, உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இப்போ இருக்குது. அது இன்னும் தாண்ட தான் எனக்கு இன்னும் நான் வந்து வாயால் சொல்லுவேன். அப்புறம் பேபி லவ் யூ செல்லம், லவ் யூ. அதாவது வேறு எந்த சேனல் வேணாலும் பார்க்கலாங்க. ஆனால் மனசுன்றது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும். மனசு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அது இது அப்படிலாம் இல்லை. 1000 சேனலை பார்த்தாலும் எனக்கு இந்த சேனல்லாம் ரொம்ப பிடிக்கியா, நான் ஃப்ரீயாக எனக்கு டைம் கிடைச்சா இந்த லைவை நான் பார்த்துருவேன், இந்த ரீல்ஸை நான் பார்த்துருவேன் அப்படின்னு தோன்றவங்களுக்கு தான் இது ஸ்பெஷல். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல்னு சொல்கிறேன். நான் மோஜி இருந்து என் ஒரிஜினல் பேரில் இருந்த ஐடி. ஆனால் நான் அப்போ வந்து அதிகமாக ஒரு பிரச்சனை இருந்தேன். அதனால் உள்ள நான் வந்து பார்க்க முடியல. ஓ, நீ மோஜ்லேயே இருந்தியா தலை? பாரு எப்படி இருக்காமனே. இருக்கேன்டியா இருக்கேன். செல்லமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க, ஸ்க்ரீனை பண்ணுங்க எல்லாரும். 2 times டபுள் டச் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்துருங்க. டாபிக் மாற்றிக்கலாமா? மாற்றலாம். ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சொல்ல வேண்டாம், புரியுது. அப்புறம் டுடே என்ன மெம்பர்ஷிப் லைவ்? இன்றைக்கி விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க. ஹவு டு டேக் யுவர் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் தான் நான் லைவ் வர்றது நீங்கள் பார்க்கவும் முடியும். மேலே இருக்கிற டிபியை தொடுங்க, ஜாயின் பட்டன் வரும். அப்புறம் கோல்டு. குணா, நீ என்ன போட்ட கமெண்ட்ஸை போட்டுட்ருக்க பாரு. சும்மா காப்பி பண்ணுறன்ற பேரில் சும்மா போட்டுகிட்டே இருக்கிறீங்க. என்ன மோனே, கோவம் வந்துருச்சா இப்போது? சரி, கோவம் வருதுன்னா போயிட்டு வாங்க. நான் யாரையும் வம்பெல்லாம் பண்ணல. யாரையும் உங்ககிட்டலாம் வந்து இருங்கன்னு உங்கள் தூக்கத்தை கெடுத்து நான் வீணாக்கலை. நீங்கள் எல்லோரும் போய் தூங்குங்க, போங்க. யாருக்கெல்லாம் கோவம் வருதோ எல்லோரும் கிளம்பிடுங்க.
நானெல்லாம் 10 மணிக்கு தூங்கிடுவேன். உன் சேனலை பார்த்ததுலேருந்து இப்போ என்னோட நேரம் 12 மணிக்கு மேலே ஆகுது. தூங்க பயப்பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை அதிகமாகுது. ஓஹோ, ஒன்றும் பேச வேண்டாம். நான் பேசவே இல்லை. எல்லாம் உண்மையை பேசுகிறேன் பற்றியா, நடிக்கணும் உங்ககிட்டலாம். மோனி இருங்க, அவங்க அப்படித்தான். வாங்க காளி. ரொம்ப நேரமாச்சு, கொஞ்சம் தண்ணி கோடி. சரி, ஓகே, லைவை முடிச்சுக்கலாமா? லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணியாச்சு. வேற எங்க டபுள் டச் பண்ணணும்? கிஷான் எப்படி இருக்கீங்க? மெம்பர்ஷிப் லிஸ்ட்டில் பார்த்தேன், உங்களோட டிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் புதுசாக ஒருத்தவங்க பேர் வந்து கோல்னு நினைக்கிறேன், வடிவேலுடைய பிக்சர் வச்சு படுத்துட்ருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. இது என்ன புதுசாக இருக்குது? தூக்கம் வந்தால் தூங்க போகணும், கோபம் வந்தால் தூங்க போகணுமா? எல்லாருக்கும் கோபம் வர்றவங்க எல்லாரும், நான் உங்களை யாரையும் வற்புறுத்தலை, தூங்குங்க போய். நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. யாருக்கு கோபம் வருதோ எல்லாரும் போய் தூங்குங்க படுத்து. மோனி அவங்க பேசுறதெல்லாம் நாளைக்கு மறந்துடுவாங்க. நான் இப்போ என்ன தப்பாக பேசுனா நான் மறக்கிறதுக்கு? எப்படி இருக்கீங்க? அம்மா இருக்கேன். வருண் தேவ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா உங்கள் சாஃபூஸ். தேங்க்யூ ரவி. இன்னைக்கு விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா, ஜாயின் பண்ணால் உடனே பார்க்கலாம். நீங்கள் கோல்டு ஆக்சஸ் வேணும்னாலும் அந்த மெம்பர்ஷிப் லைவையும் பார்க்கலாம். உங்கள் விருப்பம், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் பொறுமையான பேச்சு அழகுப்பா, கியூட்டி. தேங்க்யூ ஜீவன். கதீர் சரிம்மா, நீங்கள் கரெக்ட் தான். ஆமாம், நான் கரெக்டாக தான் பேசுனேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நடிக்கலாம் கிடையாது. மனசுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டு வெளியில் ஐயோ இவங்கள மாதிரி வராது, அவங்கள மாதிரி வராதுலாம் எனக்கு நடிக்க தெரியாது. இதுதான் உண்மை, இப்படி தான் நான் பளிச்சுன்னு பேசுவேன். அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா போய் தூங்குங்க, போங்க. தூங்கி எழுந்துறீங்க, காலையில் சரியாயிடும். ட்ரீம் இல்லை, சுட்டு வைக்கல, போய் சுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். விஐபி லைவ் எப்போ? கரெக்டாக இன்னும் 11 நிமிஷம் இருக்குது விஐபி லைவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஏண்டி ரிப்ளை பண்ண மாட்டேன்? சொல்லுங்க ரவி, சொல்லுங்க. மதியம் நான் தைரியம் இருந்தால் கோபப்பட சொன்னம்மா. அதான் கோபப்பட்டுட்டாங்களா? டுடே கோல்டு லைவ் இருக்கா ப்ளீஸ்? இருக்குங்க, கோல்டு லைவ் இருக்குது, விஐபி லைவ் இருக்கா. நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் பாருங்கள். ஃபைனலாக குட் பை. சரி, குட் பை, போயிட்டு வாங்க. பாயிலேயே நல்ல பாய் சொல்கிறாரு, கெட்ட பாய் ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் குட் பைனா என்ன? ஓகே, நல்லதுங்க. சரி, நல்லது, ஓகே. அதுக்கப்புறம் நான் குட் பாய்ன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், சொல்ல மாட்டேன், இது ஒரே பாய் தான் அப்படிங்கிற. சரி, ஓகே. பாப்ஸு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. என்ன ஏன் நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் மனசையும் நோக அடிக்கலாம். நான் இருக்கிற விஷயத்த சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கைஸ், உடனே ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உன் கண் சிவப்பாக இருக்குது, டேக் ரெஸ்ட் அழகி. அது ஒன்றும் இல்லை, அது வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால அது மண் அடிச்சது. இப்போ போய் நான் டக்குன்னு மேல் மட்டும்தான் ஒரு ஜக்கு தண்ணி மொண்டு ஊற்றிட்டு வந்தேன், சரியாயிடும். வெல்கம் டு லுக் ஃபார் குட், லவ் யூ. மோனி அந்த பாய்க்கு எனக்கு வேணாம், நீங்கள் இருங்க.
அப்புறம் பாய் சொன்னேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாப்ஸ் வந்து முதல்ல என்கிட்ட வந்து லைவில் பாய்ன்னு சொல்லுவாங்க, ஓகே பாய்ம்பாங்க. நான் ஒரு நாள் சண்டை போட்டு விட்டேன். என்னன்னா அந்த பாயின்ற வார்த்தையை கேட்டால் ஏதோ நம்மளை விட்டு மொத்தமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி இனிமேட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நானே மறதியாக பாய்ன்னு சொல்லலாம், இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. போகிற போக்கில் பார்த்தா பாய்ன்ற வார்த்தையை நான் சொல்கிறதே கிடையாது. என்ன நீங்கள் தனிஷ், ஹாய் தனிஷ். ரவி, நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு தானே செல்ல இருக்கோம். என்ன பேசுவீங்க? எல்லாமே பேசுவோங்க. நீங்கள் ஜாயின் மட்டும் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஜாயின் பண்ணால் தானே தெரியும் செல்லும். ஜாயின் பண்ணி பாருங்க. 11 நிமிஷத்துலேருந்து இப்போ வெறும் இப்போ கரெக்டாக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷமா? ஆமாம், 10 நிமிஷம் தான் இருக்கு இன்னும். ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க. யூடியூப் நயன்தாரா வாழ்க. அப்புறம் யூடியூப் ரிப்ளை பண்ணடி. சொல்லுங்க ரவி, சொல்லுங்க. ஜாயின் அது டைம் எவ்வளோ நேரம்? மெம்பர்ஷிப் லைவா? அது எவ்வளோ நேரம் வேணாலும் போகும். ஜாயின் பண்ணால் 31 நாள் லைவ் இருக்கும். நான் டெய்லி மெம்பர்ஷிப் வரப்போ பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஆக்சஸ் எல்லா லைவையும் பார்க்கணுன்னா ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் ஷோ விஐபி எடுத்துக்கோங்க. ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லை சிங்கிள் லைவே போதும் அப்படின்னா கோல்டு சில்வரில் 2ல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த சிரிப்புக்கு என்னவெல்லாம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஜாஃபர் கிங்கு ஹலோ, ஹாய் மேடம். சொல்லுங்க அமர். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாளைக்கு லீவு தான். நாளைக்கு மிஸ்ஸு தான் சொல்லிட்டேன். ஈவினிங் மறுபடியும் கால் பண்ணி இல்லை நாளைக்கு அனுப்ப முடியாது, நாளன்னைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். விஷயத்த சொல்லிட்டேன். காலையிலே சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் இப்போவும் சொல்லிட்டேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நௌஷத் அலி, ஹாய் நௌஷத். ரிப்ளே ஹலோ மேடம். ஹலோ. நேம் வந்து நிலா அமர்நாத். நௌஷத் தினேஷ். நிலா ஜனகராஜ பாத்தியா? காதல் படம் பரத்து மாதிரி மேடவாக்கத்தில் சுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ ஃப்ரைடே கூட வேண்டாம், மண்டே அனுப்ப சொல்கிறீங்களா? இப்போ என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமாவாசையாக இருந்தாலும் நிலாவை முழுசாக பார்க்க ஆசையாகவே இருக்குது. முழுசாக பார்க்கணுன்னா நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துகிட்டா பார்க்கலாங்க. நேம் வந்து டெக்னாலஜி நிலா என்னோட பேர். பிரவீன். ஆமாம் தனிஷ், பிரவீன். சரி, என்ன சாப்பிட்டீங்க பாப்ஸ் இன்னைக்கு? வணக்கம் நிலா. ஷார்ட்ஸில் உங்கள் டான்ஸு சாங்கு வேறு லெவல் நிலா. ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ பரமசிவன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
வைப் வித்து ஜாயின் பண்ணிக்கோ. விஐபி லைவ் இருக்குது, கோல்டு இருக்குது, ஜாயின் பண்ணி உள்ளே வந்துக்கோ. அதில் வந்து பாரு. காமன் லைவ் இல்லையா? நான் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். திருஷ்டி தெரியுதா? திருஷ்டியை சுற்றி போடலாமா? ஜாஃபரு, ஜெயனத், உங்கள் வாய்ஸு சூப்பருங்க. தேங்க்யூ வீரமுத்து. நௌஷாத், ஆகாஷ், ஹவு டு ஜாயின்டா? மேலே இருக்கிற சேனலோட டிபி தெரியுதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஜாயின் பட்டன் வரும். அந்த ஜாயினிங் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு வரும். அதில் உங்களுடைய லைவ் என்ன வேணுமோன்றதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகர் குத்தி, நிலாச்செல்லம், பாப்பா இந்த வீக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டும் வீடு. அதான் செய்யணும். அதை இவ்வளோ வருஷமாக வீட்டில் இருந்துட்டு இப்போ புதுசாக ஸ்கூலில் போய் சேர்த்துருக்கோமா, அது இப்போ எங்கள் கூடவே இருந்துட்டு ஸ்கூலில் போன உடனே அதுக்கு எப்போ பாரு உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ நௌஷத் அலே, ரம்சின், சங்கர், ஆகாஷ். அவங்க தான் பொறுமைக்காரின்னு சொன்னால் நீயும் அதை ஏற்றுக்கிற பார்த்தியா? உண்மை தானே ட்ரீம், உண்மை தானே நான் ஏற்றுக்கிறத. ஒரு பொழுதுபோக்கு. வெல்கம் முத்து, வெல்கம். ஹாய் ஹாய். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது நம்ம சேனல். ரிப்ளை பண்ணடி சொல்லுங்க ராவி. நீங்கள் கமெண்ட்ஸே பண்ணாமலே வெறும் ரிப்ளை பண்ணு இதையே 100 வாட்டி போட்டுட்ருக்காரு. இருக்கு ஒரு பொழுது, ஆனால் பர்சனல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது வாய்ப்பு. நீங்கள் ஒன்று என்னோடய யூடியூப் சேனலை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். ஜாயின் பண்ணால் எல்லாரோடையும் சேர்ந்து லைவ் பார்க்கலாம். இந்த தனியாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எனக்கு இது வருவீங்களா, அதெல்லாம் நம்ம சேனல் அப்படி கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேறு எங்கேயாவது அப்படி கிடைக்கலாம், நீங்கள் அந்த இடத்த நோக்கி போகலாம். மோனி இந்த ஃப்ரெண்டுக்காக ரிப்ளை பண்ணுங்க, இது நம்ம சேனல். அவர் லைவை பார்த்துட்டு தான் இருக்கார், எனக்கு தெரியும். அது ஒரு சும்மா கோவம். அது உங்கள் ஸ்பீச் ரொம்ப அழகாக இருக்குது. லைவ் நல்லா ஹாப்பியாக போகிறீங்க, ஹாப்பியாக போகிறாங்க நிலா. தேங்க்யூ பரமசிவம், தேங்க்யூ. நீ ஒன்றும் தப்பாக பேசல. ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறது பெரிய விஷயம், அது உடனே செய்ய முடியாது, லேட் ஆகும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்ன ஹேர் ஸ்டைல்? அடுத்தது வந்து அரிக்காணிக்கு சடை தான் போடலான் இருக்கு. அடுத்தது அரிக்காணி சடை. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஆகாஷ் வெல்கம். ஒரு பொழுதுபோக்கு, நீ நல்லவன்ட்டு உனக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். சும்மா நீ லைவை ஸ்பாயில் பண்ணாத. நான் திட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா உன் காதில் ரத்தமே வரும். ஒழுங்காக போகிறதா இருந்தால் போயிடு. சும்மா இந்த இதுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோன்னு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா உன் அதப்பு கமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட போட்டுட்ருக்காத. வாயை திறந்தனா வண்டையாக வந்துடும். ஒழுங்கு மரியாதை ஓடிடு. குமரி பேபி ரீல்ஸும் மறந்துடாத. அவ்வளவுதான் காட்ட முடியும், மற்ற கம்பெனியில் காட்டலாம், ஆனால் எங்கள் கம்பெனி காட்டுறது. சரிங்க அக்கா, எப்படி இருக்கீங்க செல்லம்? சிவா, விகே, ஹாய் விகே. வசந்த், ஹாய் வசந்த். டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. லவன், வசந்த், பவர்ஃபுல் ஐஸ் கியூட்டா. சேலம் மாலிக், நல்லா இருக்கீங்களா? சேலம் மாலிக், உங்கள் வீட்டில் பிரியாணி நல்லா செய்வீங்களா? சேலத்தில் இருக்கீங்களா நீங்கள்? ஆரம்பத்துலலாம் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சேலத்தில் வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து தள்ளு வண்டியில் பிரியாணி போடுவார். அவர் நல்லா இந்த ஆனியன் நல்லா வறுத்து விட்டு அவர் அப்படியே எடுத்து கொட்டி அந்த தம்மை திறக்கும்போது தம்மு போடும்போது அது பண்ணுவார். அந்த பிரியாணி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க?
அப்புறம் வந்து நிலா செல்லம், நீங்கள் கல்பாக்கம், நான் மேடா. வா செல்லம், வா செல்லம். அடி என் தங்கமே, வாடா ஜனகராஜ். நீ இல்லாம லைவே களை கட்டலடா. நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டா லைவ் களை கட்டுது. வாடா என் தங்கம். அழகு தங்கமே, நல்லா இருக்கியாடா? இருக்கேன் கிருஷ்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். எங்களை நல்லா கபக்கமா அப்படின்னா இது எந்த ஊர் லாங்குவேஜ்? கபக்கம் கபக்கமா? ஒருவேளை கபாப் சிக்கனை தான் அப்படி போட்டுட்டிங்களா கபக்கம்னு சொல்லிட்டு? பேசாமல் விஐபி லைவ்ல தோசை சுட்டுடு. அதில் தோசை நான் இட்லியவே சுட்டுடலாம். ஜனகராஜ் வந்துட்டாருங்க. என் தங்க இல்லாமல் லைவாகவே இல்லைங்க. செல்லம், ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, சரியா? குளிருது, கூலிங் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு போல இருக்கு. நிலா, நீங்கள் என்ன செல்லம்னு சொன்னால் பல பேர் கோவப்படுறாங்க. கோவம் இல்லைங்க, அது பேர் ஒரு ஏக்கம்தான். ஐயோ ஜனகராஜ், நமக்கு இதை மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வசந்த, என்னடா தங்கம், வாங்க ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க வசந்த். லைக் பண்ணிட்டேன் செல்லம். தேங்க்யூ டியர். தேங்க்யூ. அழகர் குத்தன் குழி முத்தரம், இந்த பேரை நாங்கள் எப்படிங்க கூப்பிடுறது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்து இருக்கானோ ஜனகராஜ். ஜனா குட்டி, அழகே தங்கம், சாப்பிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிஸ். அப்பா, இருமல் மருந்து வாங்கிட்டு வந்து நான் இப்போ வரைக்கும் அந்த பாட்டிலை ஓப்பனே பண்ணல நேரத்துல இருந்து. அப்புறம் வந்து லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிலா என்னோட செல்ல தங்கம், வேறு யாருக்கும் கிடையாது. உங்களால் நான் ஃபேன் இந்தியா ஃபேமஸ் ஆகிட்டேன். நன்றி நிலா. ஐயோ ஜனா ஐ எம் ஒர்க்கிங். சலீம், நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்களா? ஓ சலீமா உங்கள் பேர்? நான் சேலம்னு ஃபஸ்ட்டு தப்பாக படிச்சுட்டேன். அப்போ சொல்கிறது இல்லையா, அது சேலம் இல்லைங்க, சலீம் தான்ட்டு. ஏதோ கொஞ்சம் கண்ணு கோளாறுல சேலம்னு சொல்லிட்டேன். நீங்களும் அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாகராஜ், நான் இருக்கேன். ஜனகராஜ் எதுக்கு? ஏய் நாகா, ஓகே பாய். இருமல் மருந்து வாங்கினால் மட்டும் குணமாகாது, குடிக்கணும். சரி, குடிச்சிட்டா போச்சு. ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ பரமசிவம். நீங்கள் பிரியாணி வர போயிட்டீங்க, அதான் சொல்லலை. நீங்கள் பராசக்தி போகிறீங்களானிலா இல்லை ஜனநாயகம் போகிறீங்களானிலா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கீங்க. வர வர நீ எல்லார் கமெண்ட்ஸும் தப்பாகவே படிச்சிட்ருக்க. ஆமாண்டா, ஆமாம். ஏண்டா நீங்களாவது சொல்கிறதில்ல? ஏண்டி அது சேலம் இல்லடி சலீம்னு உத்து பார்க்குறேன். இப்போ தான் சலீம்னு, அதை நான் சேலம்னு படிச்சுட்டேன்னா. காய்ஸ், கொஞ்சம் ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிப்பில் வீக்கு தான். நான் கொஞ்சம் தப்பாகவும் படிப்பேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டைம் நான் நல்லாவே படிப்பேன். அந்த டைம்லன்னு பார்த்து தான் கண்ணு கோளாறுல சரி தெரிய மாட்டேங்குது. பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, நாகராஜ் என்ன சொல்கிறாரு பாருங்க. சொல்லுங்கடா, சொல்லு ஜனா. நாகராஜ், என் ஜனாவை யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் சதக் சதக் சதக்குன்னு வெட்டிடுவேன். நிலா தங்கோ, ஜனகராஜ் மாதிரி நானும் மேடவாக்கத்தில் தாண்டி இருக்கேன். இது வேறையா? ஒரு மேடவாக்கத்துக்கே இங்கே தாங்கலை.
இதில் 2வது மேடவாக்க வேறையா? கமெண்ட்ஸை நீ பார்க்க 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும். அவருக்கு தெரியல போல் நேம் மாற்றி சொன்னதுக்கு. ஓ புரிஞ்சிச்சா? ஆளுக்கு ஒரு ஊர் பேர் வைச்செல்லம் உன்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். கல்பாக்கம். ஐ எம் ஃப்ரம். நீங்கள் திருச்சியா? சலீம், திருச்சியில் எங்கே இருக்கீங்க? லைக்கு போட தெரியலங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. தெருவை மாற்ற இனிமேல் அந்த சைடு போகாது. மேடவாக்கத்தில் வந்து நீல்கிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தெரியுமில்ல? அடிக்கடி நான் அங்கே தான் வருவேன். ஹோட்டல் சங்கீதா ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே அடிக்கடி நான் சாப்பிடுவேன். சங்கீதா ஹோட்டல் பக்கத்துலேயே டாமினாஸ் இருக்கும், பீஸா. என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் அங்கே தான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். காய்ஸ் டபுள் டாப் பண்ணுங்க அப்படி ஸ்க்ரீனை. அப்புறம் நீங்கள் பாண்டிச்சேரியா? அமானுல்லா, வெல்கம் அமானுல்லா. பாண்டிச்சேரியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்கள். நம்ம எல்லா ஊர்லேயும் நம்ம ரவுண்ட்ஸ் பண்ணாத ஏரியாவே கிடையாது. சொல்லுங்க காய்ஸ். நாகராஜன்னு நீ சொல்லும்போதே உள்ளுக்குள் பட்டாம்பூச்சி பறக்குது செல்லும். அது நாகராஜுக்கு தானே பறக்கணும், நீங்கள் ஷர்தாராஜா? ஓ, உங்கள் பேர் தான் நாகராஜா? எது ஜனா? நான் சொல்லவே இல்லை, நீயாவே சொல்லாதாடா. எந்த ஏரியா? கல்பாக்கம் இட்டாச். அப்புறம் நேம், என்னோட நேமா? நிலா என்னோட பேர். நீங்கள் எந்த ஏரியா? டுடே லைவ் இருக்கா? மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. வெரி ஹாட் அண்ட் கிளாமர். சிப்பி 922 குடைக்குள் மழை, விஐபியும் கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. கமெண்ட்ஸ் நீ பார்க்க 3 to 2 செகண்ட்ஸ் ஆகும். அவர் தெரியும். இந்த கமெண்ட்ஸ் நான் எப்போவே படிச்சுட்டேன் சரோக்குட்டி. நீங்களும் பேடவாக்கமா? டிகே, ஹாய் டிகே. சொல்லுங்கள். லாஸ்பேட்டை தெரியுமா? தெரியுமே, ஏன் தெரியாது சொல்லுங்கள். கல்பாக்கத்துக்கு அடுத்த பேட்ச்சு சொல்லுங்கள். சாரி, அது என்ன ஊர்? காலாப்பேட்டுக்கு அடுத்த பேட்ச்சு. கல்பாக்கத்துலேருந்து போனோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி வரும். அதுக்கும் முன்னாடி அதான் காலாப்பேட்டுக்கும் அடுத்த பேட்ச் வரும். அடுத்த பேட்ச் தான் லாஸ்பேட்டை வரும். லாஸ்பேட்டைக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக வரும். அதுக்கப்புறம் அப்படியே இந்திரா காந்தி ஸ்டாப் வந்துடும். அதெல்லாம் நிறைய தெரியும் எனக்கு. நீங்கள் சென்னையை சுற்றி எல்லா ஊரையும் கேளுங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு பாதி தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் பாதி எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்னும் அந்த ஊர் பக்கம் வந்து ஒரு 2-3 தடவை தான் வந்திருக்கேன். அது கேரளா போனதுனால. கோயம்புத்தூரில் வந்து நான் சின்ன பிள்ளையில தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அம்மா கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே வீட்டு அட்ரஸையும் போட்டு அவங்களுக்கு தங்கமே, நீ சங்கீதா ஹோட்டலுக்கு வரும்போது எனக்கு சொல்லு, நேரில் ஒன்று வந்து பார்க்குறேன்டி. அடுத்த சீசன் பிக் பாஸ் போவீங்களா? போகிறதுக்கு வாய்ப்பு வந்தால் போயிடுவேன். அப்படின்னா பாண்டி வாங்க பிளேஸ்க்கு போகலாம். நீங்கள் வேற ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு கிடந்தேன். நம்மளாம் 2 நாளைக்கு ஒரு தடவை அங்கே தான் நம்மளோட ட்ராவலை. என்னோட ஒர்க்கே அந்த பக்கம்தான். நான் விழுந்தேன் தெரியுமா? உன் கண்ணில் தான் விழுந்தேன் தெரியணும்னா ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வாய் எடுக்கிறதுக்குள்ள உன் கண்ணில் தான் விழுந்தேங்கிறான். யூ ஹாவ் கியூட் நெக். தேங்க்யூ டிகே. கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் கமெண்ட்ஸ் அதிகமாக போகுதா? ஆமாண்டா. சொல்லுங்கள் சலீம், திருச்சியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? அப்போ அப்படி என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க? அங்கே கிடையாதுங்க, அந்த ரோடு தான். நான் வந்து கல்பாக்கத்தில் இருக்கேன். கல்பாக்கத்தில் இருந்து ஒரு 1 மணி நேரம் டிஸ்டன்ஸுக்கு ஒர்க் இருக்கு. ஆனால் லைவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? சரிடா, லைக் தானே, சப்ஸ்கிரைப் தானே பண்ணியிருக்கேன். டெய்லியோ நிலா சோறு தான் சாப்பிட்றீங்களா? ஷாரோ, வயலூர் ரோடு. ஓகே, சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து திருச்சியில் எந்தெந்த ஊர் தெரியும் அப்படின்னாக்கா, அந்த காந்தி ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். அத்துப்படி ஏன்னா நான் காய்கறி வாங்குறதுக்கு அங்கே தான் அடிக்கடி வருவேன்.
அது சுற்றி. அப்புறம் ட்ரெஸ்ஸு எடுத்தேனாக்கா நான் அதிகமாக சாரதா சில்க்ஸுக்கு தான் வருவேன். சாரதா சில்க்ஸுக்கு வெளியில் வந்து அப்புறம் லைனில் வந்து நிறைய சின்ன சின்ன ரோட்டோர கடை இருக்கும். அங்கே ஒரு குளம் இருக்குல்ல, நம்ம சுற்றி வருவோம் தெரியுமா, அந்த குளத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி 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 எனக்கு அத்துப்படி. அதுக்கப்புறம் வந்து சமயபுரம் தெரியும், சமயபுரம். அதுக்கப்புறம் நம்பர் 1 டோல்கேட்டு, அதை தாண்டி அப்புறம் பால் பண்ணை, அப்புறம் வந்தால் அப்புறம் சத்திரன் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து இது, அப்புறம் நிறைய இடம் பிளேஸ் எனக்கு தெரியும். எனக்கு தஞ்சாவூர் பூதலூர் வரைக்கும் தெரியும், ஏன்னா நான் அடிக்கடி போயிட்டு வர பிளேஸ் அது. அப்புறம் இந்த சைடு திண்டுக்கல்லுக்கு அடிக்கடி போகிறதுனால அந்த ரோடு எனக்கு தெரியும். அதனால எனக்கு ஓரளவுக்கு அந்த ஊர் எல்லாமே ஆத்துப்படி நமக்கு. சொல்லுங்க. அமானுல்லா சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் இருக்கும் லொக்கேஷனில் நிறைய போட் ஹவுஸ் இருக்கு. அப்படியா? ஓகே, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். சிந்தாமணி குளம் செல்லம் நீ சொல்றது அப்படியா? உனக்காக நான் என் கடை புடவைகளை ஏங்குதுப்பா, நானும் தான். ஃபேவரட் பீச்சா? ஃபேவரட் பீச்சுனாலே பாண்டிச்சேரி பீச் மாதிரி வராதுங்க. ஈசிஆரில் இருக்கு அந்த பீச் நல்லா இருக்கும். சூரிய காலி இல்லாமல் கடுப்பாக இருக்கு. உங்களை சில்க் சாரியில் பார்க்கும்போதே கா நீ மோ கு போ இ. தேங்க்யூ ஹசேன், தேங்க்யூ ஹசேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லோ. இந்த இந்த லைவ் தம்ப்நெயில் பாரு, ஏதோ அருள் வாக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. அடப்பாவி, அருள் வாக்கு சொல்கிற மாதிரியா இருக்கு? உன்னை நேரில் மட்டும் அந்த ஏரியா சைடு பார்த்தாங்கன்னா உன் நிலைமை. ஏய், நான் மாறு வேஷத்தில் போவேண்டா, மறு வச்சுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பிக் சீரியல் அண்ட் பிக் மூவியில் சான்ஸ் வரும். ரெகுலராக சின்ன சின்ன ரோலுக்கு சொல்கிற ஆக்டிங்க்கு ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் அந்த ஃபோனில் பாரு, எனக்கு தெரியாது, நான் ஓப்பனில் வச்சுருக்கேன்ல, வெளியில் வந்துட்டு போனால் தான் தெரியும். ஆரோ பீச், ராக் பீச், பாண்டி மெரினா. அந்த பாண்டி மெரினா மட்டும்தான் நான் இன்னும் பார்த்தது கிடையாது. அலான் டெக் ஆரோவில் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டைமில் நான் பார்த்துருக்கேன். அந்த டைம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற நேரம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த பக்கம் போகிறதுக்கு. சில்க் சுமிதா மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்க செல்லம். உனக்கு மாறு வேஷமே அந்த மாஸ்க்கை கழட்டினதும். நீலா, நம்ம கடைக்கு விளம்பரம் பண்ணணும், நீங்கள் தான் நடிக்கணும். கண்டிப்பாக நடிச்சிடலாம், கண்டிப்பாக நடிச்சிடலாம். அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும். நடிக்கணும்னு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இறங்கணும். வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எப்படியும் உனக்கு இந்த இயரில் வந்து ஆல்ரெடி போன இயர்லேயே எனக்கு 2-3 வந்துச்சு, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உனக்கு இந்த இயரில் வரும், உனக்கு விருப்பமா இல்லை எப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் அது வந்து முடிவு பண்ணி நமக்கு ஓகே அப்படின்னா தான் நமக்கு அது வரும்போதே ஓகேங்கன்னு சொல்ல முடியும். எட்டாச்சி, சாரிங்க, நீங்கள் ஃபேக்காக உண்மையான்னு தெரியாமலாம் உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்க முடியாது. வேணால் நீங்கள் என்னுடைய இதுக்கு வாங்கலை, டிஎம்க்கு வாங்கலை, ஜாயின் போட்டு உள்ளே வாங்க, அதில் டீட்டெயில் பேசிக்கலாம். சேலம் வாங்க, சேலை வாங்கி தாரே வாங்க. அழகு. சரி, ஓகே காய், வாங்க, நம்ம டைம் ஆகுது. 11:53. அழகு தங்கமே, உன்னை ஒரு தடவை லைவில் பார்த்துட்டா மற்ற பொண்ணுங்களை பார்க்கணும் என்கிற எண்ணமே வரலடி. அப்படியே பார்த்தாலும் பார்க்குறதோட வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஏமாந்து நிற்பீங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக உங்களுக்கு நான் அதுக்கு உத்தரவாதமே கொடுப்பேன். நீலா, நான் நிலாவோட மேனேஜர் பேசுகிறேன். நிலா, உன் கடைக்கு நடிக்க வந்தால் 10 கோடி ரூபாய் கேட்க, அவன் கடைக்கே 1 கோடி செலவு பண்ணியிருக்க மாட்டோம். நீ என்னடா நம்ம அண்ணாச்சி மாதிரி 1 கோடி 30 கோடிங்கிற. நிலா, எனக்காக ஒரு கண் அடிங்க ப்ளீஸ். நேயர் விருப்பம். எது பண்ணாலும் தைரியமாக பண்ணு, சின்ன விஷயத்துக்கு எமோஷ்னல் ஆக.
அதெல்லாம் இல்லை, அது அப்புறம் அது பிறப்பு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. செல்லுங்களே, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனா கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜாயின் போடலையா? டைம் தாண்டியே போயிடுச்சு தெரியுமா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லைவை முடிச்சுட்டு இப்போ மெம்பர்ஷிப் லைவை ஆன் பண்ண போகிறேன். சீக்கிரம் வாங்க. காட்டுது. ஐ டோன்ட் நோ வேர் டு டிஎம்மா. ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ சில்வர்லேயே பண்ணிக்கோங்க. சில்வரில் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உண்மையாக பொய்யா நான் அதில் தான் நான் செக் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் போட்டுக்கோங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இருக்கிறது 4 முடி, அதில் வேற சிக்கு வேற. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாடு இல்லை ஆந்திராவை சேர்த்து எழுதி தரேன். உதைப்பாங்க. என்னது தமிழ்நாடு எழுதி தர போறியா? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா தலைக்கு நான் இன்னைக்கு 2 வாட்டி ஷாம்பு போட்டேன். இந்த வண்டியில போய் 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 மண்ணு அடிச்சு அப்படி இருந்தது தெரியுமா? இப்பதான்ப்பா ஃப்ரீயா இருக்கு, காசு மாதிரி. உண்மையா எனக்கு இப்பதான் ஃப்ரீயாவே இருக்கு. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம். மீசமணி நீ சொல்லிட்ட. அவன் மேடவாக்கத்துல ராத்திரி 12 மணிக்கு டோமினோஸ் வாசல்ல நிற்பான். அதுக்காக நான் டோமினோஸ் பீஸா டெய்லியுமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி தமிழ்நாடு எழுதி கொடுக்குற நிலைமையில தான் இருக்கு. இது நீ இப்படி சொல்றிய வந்து நிப்பான்ட்டு ஒரு 1 இயர் இருக்குமா? ஃபேக் ஐடியில் வந்து திருச்சின்னு போட்டு வச்சிருக்கான் போல ஊரு. இதை நம்பி அதில் ஃபேன்ஸுங்க உருவாக்குறாங்கல்ல. திருச்சி நம்பிக்கிட்டு திருச்சி ஃபுல்லாக லோ லோ லோன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சிருக்கிறான். என்னுடைய பழைய இந்த பஸ்ஸில் போகிற ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதை போட்டு மென்ஷன் பண்ணிட்டான் போல இருக்குது. நான் சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். அதை அவன் நம்பிக்கிட்டு இங்கே தானே பஸ் ஏறினாங்க வந்து நான் எங்கடா பஸ்ஸில் காரில் போனால் போகிற பஸ்ஸை நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். அவ்வளோதான். அதை வந்து அந்த ஃபேக் ஐடி தப்பாக மென்ஷன் பண்ணி போட்டு வச்சுருவோம். அதை நம்பி ஒருத்தவங்க லோன்னு தேடி அலைஞ்சி எனக்கு ஒரு நாள் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு தேடின்னு அலைஞ்சேங்க. நீங்கள் ஏங்க ஏமாத்திட்டீங்கன்றான். நான் என்னைக்குடா வரேன்னு சொன்னேன் ஏமாத்துறதுக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபேக். எனக்கு அப்போ தான் ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிச்சுது. நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் உருவாக்குறது எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சுது. சரி சரி ஓகே. உங்கள் ஷாரோ சரி ஓகே காய், வாங்க நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். சிற்பி 922 கொடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இன்னைக்கு வந்து என் மேலே அனாவசியமாக மோனி கோவப்பட்டதுக்கு உங்கள் யாருக்கும் நான் இன்னைக்கு குட் நைட்டே சொல்ல மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் தண்டனை. ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் எல்லாருமே தண்டனை அனுபவிக்கிறோம். ஒரு ஆள் காமெடி பண்ணால் நம்ம சிரிச்சா எல்லாரும் சிரிக்கிறீங்கள, அதே மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணி நம்ம கோவப்பட்டா எல்லாருக்குமே தண்டனை உண்டு. ஓகே, மீண்டும் காமல் லைவில் நாளைக்கு சந்திப்போம். இப்போ நம்ம விஐபி மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். குட் நைட் குட் நைட் குட் நைட். அவன் இனிமேல் 3 வேளையும் டோமினோஸ் பீஸா தான் சாப்பிடுவான் பாரு. இல்லைடா, அவன் துணிக்கடை வச்சிருக்கான். துணிக்கடையில் தான் இருப்பான். கிஷான் ஹாட் டான்ஸ் நம்ம மெம்பர்ஷிப் லைவில் பார்த்துக்கலாம், விஐபியில் பார்த்துக்கலாம். ஓகே, யாராவது சின்ன சின்ன ஆக்சஸில் இருக்கீங்க அப்படின்னா உடனே அப்கிரேட் பண்ணி பெரிய ஆக்சஸ்க்கு உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனலும் இருக்குது. இன்றைக்கி சில்வர் கிடையாது, இன்றைக்கி விஐபி மெம்பர்ஷிப் லைவ். விஐபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாத லைவெல்லாம் இன்றைக்கி விஐபியில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான லைவ். சின்ன சின்ன ஆக்சஸ் வந்து அப்கிரேட் பண்ணி உள்ளே வாங்க. சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். பேருக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்கிரேடுன்னு கேட்கும், அதை தொடுங்க. விஐபி செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணது உங்களுடைய பழைய ஜாயினிங் பேமெண்ட்டு மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மட்டும் கேட்கும். சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. விக்னேஷ் வெல்கம், விக்னேஷ் வெல்கம் வெல்கம். சிற்பி 92 க்ரீன் டேஸ் இருக்குது. இருக்குது. சீக்கிரம் வாங்க காய். உன் ஸ்டைலில் சொல்லணும்னா குட் நைட்